யார கேட்டு ஏன் செருப்பா போட்ட? முதல்ல கழட்டு. 10 நிமிஷம் திரும்பி வந்துரு வேண்டாம். ஓ செருப்பு என்னாச்சு? வாரம் இருந்து போச்சு. புது செருப்பு வாங்க வேண்டியதானே? பரதா, ராமாயணத்துல அந்த பரதன் அண்ணன் செருப்பை வச்சு ஆட்சி பண்ணான். அதுக்கு பிறகு ராமர் செருப்பு இல்லாமையே நடந்தார். நீயும் செருப்பு இல்லாமையே நட. முதல்ல கழட்டு. நல்லா இரு. தேங்க்யூ. என்னடா அது? கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்றுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முதல் தேதி, எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். வயசு ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமாப்பா, வயசு ஆயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னது எனக்கு. ராமா, உன் புஸ்தக கடை வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு? செக்ஸ் புக் எல்லாம் நல்லா விக்குதுப்பா. நீங்க எழுதின பக்தி புஸ்தகம் தான் சரியா விக்கல. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? செக்ஸ் புக் அட்டையெல்லாம் பக்தி புஸ்தகத்தை போட்டு வித்துலான்னு. நாடே கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டு. உனக்கு எவ்வளவு வேணும்? அப்பா என்ன அது? செருப்புக்கு வாரம் அறந்து போச்சு, வேற வாங்க. தூக்கி போடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. செருப்புக்கு 29 ரூபா 95 பைசா. என் செலவுக்கு 70 ரூபா 5 பைசா. மொத்தம் 100 ரூபா. 100 ரூபாயா? தேங்க்ஸ் பா. லட்சுமணா, அப்பா உன் ஆபீஸ் நிலவரம் எப்படி இருக்கு? இன்னும் 6 மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? சந்தோஷம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 200 ரூபாய். என்னடா ஏறிக்கிட்டே போகுது? பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது. அதோட சிகரெட் விலையும் ஏறிட்டே போகுது. இந்த உடம்ப கெடுத்துக்காத. புகைப்பிடித்தல் உடலுக்கு கெடுதல். நான் சொல்லிட்டேன். கடைக்குட்டி என்ன சொல்றாரு? குடி குடியை கெடுக்கும். சும்மா இரண்டா அரதா. அப்பா, என் லீவ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள்ல டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஏண்டா ஜாம்ஷெட் பொருளவே வேலை பாக்குறேன்? இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா? இவ்வளவு சம்பளம் தரமாட்டாங்கப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப காஸ்ட்லி செல். இந்தா. மகாராணிக்கு எவ்வளவு வேணும்? மஞ்சள் 25 பைசா, 35 கிலோ அரிசி, மளிகை சாமா. மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு. 1499 ரூபாய் 95 பைசா. டாடா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி. இந்த 1500 ரூபாய் வச்சுக்க. மிச்சம் 5 பைசா தாராளமா உன் இஷ்டம் போல செலவு செய். உனக்கு எவ்வளவு வேணும் சங்கரா? 85 ரூபாய். ஒரு ஃபுல் மேக்டவுன் விஸ்கிக்கு நீ ஒரு நாளைக்கு கூட்டா போடும். உலகத்துல நேற்றுக்கு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. நாளைக்கு நான் உயிரோட இருந்தா வாங்கிக்கிறேன். பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க. நீ பிக்ஸட் டெபாசிட்ல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கியே, அதோட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டானே. ஏங்க, நீங்களாவது உங்க தம்பி கிட்ட சொல்லி அவர் குடிக்கிறவங்க தடுத்து நிறுத்தக்கூடாதா? அவனோட நிலைமையில நான் இருந்தா நானும் அதைத்தான் செய்வேன். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப கேட்கிறேன். என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கணும். ஒரு இழிச்ச வாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அப்படி பண்ணி கொடுத்துட்ட சம்பந்தி கிட்ட சொல்லி உனக்கு 108 தேங்காய் உடைக்க சொல்றேன். வரமளித்தேன் பக்தா. என்ன வராரு? என்னப்பா பயந்துட்டீங்களா? ஆமாங்கன்னு. நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு. அப்படியா? புள்ளியாரப்பா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால மற்றவங்களெல்லாம் பண்ணி வைக்கிற. யூ ஆர் ரியலி கிரேட். என் காதலரே இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு. அம்மா, இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெத்தவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, பையன் எப்படி? தங்கம்பா. உரசி பாத்தியா? போங்கப்பா. இத பாருமா, நீ அவனை கட்டிக்கிறதுக்கு அவங்க கூட அளவுக்குமே நெருங்கி பழகாத தப்பு இல்ல, புரியுதா? இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அப்பா, அவர் வந்துட்டாரு, நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க. வாடா இழிச்ச வாயா. ஹாய் ஹாய். போலாமா? பிள்ளையாரப்பா ஒட்டிக்கிட்டு போறாங்க, வெட்டிட்டாங்க. நான் சொன்னபடி 108 தேங்காய் உடைக்கிறேன். கவலைப்படாத. உனக்கும் பானுவுக்கு இருக்கிற காதல அப்பா அம்மா கிட்ட நைஸா எடுத்து சொல்லி உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ் டா. தேங்க்ஸ் டாவா? தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. பின்னாடியே வா.
ஏண்டா கல்லு அரிசிய அரிசியில கல்ல கொடுக்குறிய என்னம்மா இப்படி வேத்திருக்கு என்னம்மா அது எத்தனை நாளைக்கு இப்படி தனியா கஷ்டப்படுவ கூடமாட வேலை செய்ய உனக்கு ஒரு துணை வேணாமா பையன் சொல்றது சரிதான் புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு செய்திருவோம் அப்பா இந்த வீட்டுல உங்க கல்யாணத்தன்னைக்குதான் வாழை மரம் கட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழை மரம் கட்டி நாங்க பார்க்கவே இல்லப்பா இல்லடா ஆமா நீ அத சொல்றிய உன்னோட ஆசையில நியாயம் இருக்குடா என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மரம் கட்டி கெட்டி மேளம் கொட்டி ஜமாச்சிருவோம் நான் சொன்னது சிறிதான கௌசல்யா ரொம்ப சரிங்க. இல்லப்பா சாதாரணமா 20-25 வயசுல பையங்களுக்கு என்ன வரும் அறிவு வரும் பொறுப்பு வரும் அப்பா ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க செத்து போனாங்க அப்பா நேரடியாவே கேக்குறேன் காதல்னா என்னப்பா இந்த மகாபாரதம் ராமாயணத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு அதுதான் காதல் சின்ன சிசுகளோட மனசுகளை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பெரியவரை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியலையே ஏன்டா திட்டணும் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிவே நேரடியா கேட்டுற வேண்டியதானே அது இல்லப்பா அதுக்கேடா சுத்தி வளைச்சு பேசுற அதானே இத பாருங்க சீக்கிரமா நம்ம ராமனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருங்க சக்சஸ் என்னடா சக்சஸ் ஏன் கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம் முதல்ல பெரியவன் என் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து சின்னவன் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் அலையாதர பறக்க வெட்டி சுமார் 5000 மேடைகளுக்கு மேல நீதியை போதித்த வித்வான் முத்தமிழ் வித்தகர் தத்துவ பேரொளி செந்தமிழ் காவலர் புலவர் பொன்னம்பலம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஏபிசிடி 26 எழுத்துல பாதிக்கு மேல தன் பேருக்கு பின்னால பட்டமா சேர்த்துக்கிட்டு 5000 கேஸுக்கு மேல நீதியை காப்பாத்தின ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா இன்ஷாட் நீங்க 2 பேர் நீதிக்காக பாடுபடுறீங்க நீங்க நீதியை போதிக்கிறீங்க நீங்க நீதியை காப்பாத்துறீங்க பலே பலே சார் யாருன்னு சொல்லவே இல்லையே குடும்ப நண்பர் சைக்கிள் செயின் அருணாச்சலம் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க சைக்கிள் செயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன் எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும் இது என்னுடைய மிஸ்ஸஸ் ஜானகி இதுதான் மாப்பிள்ள இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணுங்க வாமா வா நல்லா இருமா மகராசியா இருமா நமஸ்காரம் பண்ணிட்டு பையனுக்கு ஒன்ன பிடிச்சா மட்டும் போறாது உனக்கும் அவனை பிடிச்சிருக்கணும் நல்லா பாத்துக்க புரியுதா பேசாம இருந்தா என்னமா அர்த்தம் இது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி உனக்கு பிடிச்சிருக்கடா நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீட்டுறேன் நீங்க யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன் பானு ஜானகி மேல கூட்டு போமா நீ போலாமா மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசுவோமா பேசலாமே மாப்பிள்ளை நல்லா பாத்துட்டியா தலைய நிமிந்து பார்க்கவே பயமா இருந்துச்சு நேர்ல அவர் எப்படி இருப்பாருன்னு பாக்கணும்னுதான் ஆசை இருக்காதா பின்ன லேசா ஓர கண்ணால பார்த்தேனா அப்புறம் அலண்டு போயிட்டேன் ஏ மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கிறவரு என்ன பார்த்து கண்ணடிச்சாரு ஐயோ நீ அவரை தப்பா நினைச்சிட்டடி அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் கண்ணடிச்சதை என் கண்ணால பார்த்தேனே பொறுக்கி ராஸ்கல் ஏய் அவரை திட்டாத ஏண்டி
அவரு என்ன பார்த்துதான் கண்ணடிச்சாரு. என் ஆளு. ரொம்ப சந்தோஷம் ஜஸ்டிஸ் சார். அப்ப உங்க விருப்பப்படி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் புறப்பட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வர்றேங்க. வரேன். வர்றேன். உங்க பொண்ணு கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. சார், பொண்ணோட துணைக்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. யாரு கடுதாசி எழுதிட்டு இருக்கிறீங்க? நம்ம பையன் பரதனுக்கு தான் கல்யாணத்துக்கு வர சொல்லி எழுதிட்டு இருக்கேன். ஆஹா आहा, कौन सा होटल में? ताज होटल में. अच्छा, आहा, हाँ, अरे या तो मैं बहुत फर्स्ट क्लास में हूँ. तो एक काम करना, मेरे लिए तू वही इंतजार कर, मैं पहुँच जाऊंगा. अरे என்னடா ஆச்சு? இந்த ட்ரெயின்லயும் பரதம் வரலப்பா. மிஸ்டர் பரதன், இது 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். இதை ஓகே பண்ற பொறுப்பு 3 பேர் கையில இருக்கு. அந்த 3 பேரோட அட்ரஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஒருத்தர் நாக்பூர்ல இருக்கார், ஒருத்தர் சிம்லால இருக்கார், 3வது ஆளு கவுஹாட்டில இருக்கார். நீங்க இன்னைக்கே புறப்படுறீங்க. இந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது நமக்கு கிடைச்சாகணும். இந்த கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்சதா வச்சுக்கோங்க சார். குட், தட் இஸ் பரதன். கேஷியர் கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு உடனே புறப்படுங்க. என்ன சம்பந்தி, இங்கே நின்னுட்டியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இல்ல, எங்க 3வது மணிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்னும் வரல. ஓ, அதை பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாண நிகழ்ச்சிகள் பூரா சினிமா படம் மாதிரி போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். வந்ததும் பாத்துக்கலாம். நேரமாச்சு, வாங்க. வகை அரே ராம். கௌசல்யா, மற்றவங்களாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஜானகியை குளிச்சு ரெடியாக சொல்லு. எனக்கு தெரியாதாக்கும். ஏ ராம். ஜானகி, வாங்கத்தே, நீங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கௌசல்யா, பாத்தியா? எனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்காங்க. என்னங்க என்னங்க, ஏன் இப்படி பாக்குறீங்க? குளிச்சு ரெடி ஆயிட்டியா? இந்தாங்க காஃபி. காஃபி அங்க வை. ஐயோ, அப்பா எல்லாம் வெளியில இருக்காங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க.
ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கலன்னா அவன் புருஷனே இல்லைன்னு சித்தப்பா சொல்லியிருக்காரு. ஐயோ நான் குளிச்சிட்டேங்க. மறுபடியும் குளிச்சுக்கலாம், நம்ம வீட்டு குழால் நிறைய தண்ணி வருது. ஆமா. ஐயோ புருஷன் பேர் சொல்லாதமா. எங்க இருக்கீங்க? ஐயோ என்னங்க இது? அண்ணி, உங்க புருஷன் ஒரு துப்பு கட்டவன். எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைடானா காலவாரி விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணி, நீங்க தான் எனக்கும் பானுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். முதல்ல இந்த காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. சித்தப்பா, என்னடா ஹனிமூன் போனோம். போயிட்டு வாங்க. யார் கூட கூப்பிடுற? அப்பா அப்பா கிட்ட கேட்க பயமா இருக்கு. ஜானகி தான் ஆசைப்பட்டா, நீங்க தான் அப்படியே பர்மிஷன் வாங்கி தரணும். தைரியமா போய் கேட்க வேண்டியதுடா. அப்பா கிட்ட போய் கேட்பேன், நீ ஜானகி ஜோடியா திருக்கழுகுன்றம் போய் கழுகு பார்த்துட்டு வாம்பாரு. எங்களுக்கு வேணுங்கிறது பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். அவ்வளவுதானே? நான் உங்க அப்பாட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தரேன். நீ உன் பொண்டாட்டிய கூப்பிடு. பொண்டாட்டி மரியாதையா கூப்பிடுறா. ஜானகி, ஜானம்மா, ஜானுக்குட்டி, கண்ணி. ஜானகி. என்ன மாமா? நம்ம ஜானகி பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. ஹனிமூன் போகணுங்கிற ஆசையா ராமனை தூக்கி விட்டுருக்க? ஐயோ நான் ஆசைப்படல மாமா, அவர்தான். என்னடா பின்னாடி பரதநாட்டியம்? யார் ஆசைப்பட்டா என்ன சித்தப்பா, நமக்கு தேவை ஹனிமூன். எங்களுக்கு தேவை பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். வெரி குட். ஜானகி, எங்க அண்ணன் விட்ட மாதிரி கல்யாண சத்திரத்துல உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, அது எங்கன்னு நான் கேட்டேன். நீ உடனே ஐயோ மாமா, அந்த அவசரத்துல நான் அதை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவ எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டா அப்படின்னு சொல்லணும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். உங்க பெங்களூர் ஹனிமூனுக்கு நான் பொறுப்பு. மைசூர், நந்தி ஹில்ஸ் உண்டுடா, பறக்காத. தேங்க்யூ. நீ நேர போமா, நீ உள்ள போ. ஜானகி, ஜானகி. என்ன மாமா? கல்யாண சத்திரத்துல பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, காக்கி கவர். அந்த கவரை கொஞ்சம் கொண்டு வந்து தெரியுமா? எந்த கவர் மாமா? என்ன மறந்துட்டியா? சித்தப்பா கொடுத்தார பெரிய கவர், மஞ்ச கவர். மறந்துட்டியா? நான் காக்கி கவர்னு சொல்றேன். அண்ணா பக்கத்துல போய் நின்று அழுத்தி மஞ்ச கவர்ங்கிற உன் புருஷன். உங்களுக்கு அனுமதி பிராப்தம் இல்ல மாமா. சரி 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 சரி. டேய், அது காக்கி கவர்ரா. முன்னாடி காக்கி, பின்னாடி மஞ்ச கலர். என்னப்பா இது கூட தெரியலையா? அந்த கவரை உன் ஃப்ரெண்டு நளினி கிட்ட கொடுத்தியா? நளினியா? அவளை இன்னைக்கு காலையில தான் நான் அடையார் கோயில்ல பார்த்தேன். அவ வீடு கூட உனக்கு தெரியுமே, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா? எங்களுக்கு அனுமதி இல்ல. இல்ல, நான் சமாளிக்கிறேன். அண்ணா, நீங்க நளினிய காலையில தானே கோயில்ல பாத்தீங்க? ஆமா. அந்த நளினி மத்தியானம் சுந்தரி கையில அந்த கவரை கொடுத்திருக்கா. சுந்தரிடா, சுந்தரி. சுந்தரிப்பா. அப்பா சுந்தரி ஏதாவது கோயில பாத்தீங்களா? பாக்கல. நல்ல வேலை, நீங்க பார்க்காத அந்த சுந்தரி அந்த கவரை எடுத்துட்டு பெங்களூர் போயிருப்பா. நாங்களும் பெங்களூர் போனோம். அங்க இருந்து மைசூர் போயிருப்பா. நாங்களும் மைசூர் போனோம். அங்க இருந்து நந்தி ஹில்ஸ் போயிருப்பா. நாங்களும் நந்தி ஹில்ஸ் போனோம். என்ன பொட்டி பை எடுத்துக்கிட்டு கிளம்பு. டேய் ராமா, இதுக்காக நீங்க எதுக்குடா பெங்களூர் போகணும்? நான் போய் அந்த கவரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஹனிமூன் உங்களுக்கா எங்களுக்கா? சுத்தி சுத்தி வரும், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? ஏண்டா, எனக்கா புரியல? ஹனிமூன் போனா வெளிப்படையா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நளினி, சுந்தரி, காக்கி கவர், மஞ்ச கவர். டேய் பாத்தியா, எனக்கு காது குத்தி கடுக்கணும் போட்டாச்சு. எனக்கு ஒண்ணும் ஆசை இல்லப்பா. சித்தப்பா தான் சொன்னாரு, வீட்டுல சும்மா இருக்கே, ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாடாரு. சித்தப்பா சரி சரி, இன்னைக்கு ராத்திரியே அவளை கூட்டிக்கிட்டு பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாடா. ஜானுமா, ஜானு குட்டி, ஜானு கள்ளி, ஜானு சீக்கிரமா ரயில் போய் போய் விடுங்க. அடுத்த ரவுண்டு இல்லாடிட மச்சா. பரதா, பர்த்டே பார்ட்டிய வெறும் பாட்டிலோட நிறுத்திட்டா? ஆமாடா, புட்டி உள்ள போனதும் குட்டி எங்க குட்டி எங்கன்னு கேக்குதுடா. ஆமாடா. டேய் டேய், நான் குடிக்கிறதே தப்பு. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆஸ்திகர் தெரியுமா? டேய், அப்பா வேண்டாம்டா. டேய் ப்ளீஸ் கதை திறங்கடா. டேய் கதை திறங்கடா. டேய் ப்ளீஸ் கதை திறங்கடா. மிஸ்டர் பரதன், நீங்க யாரு?
இது எந்த இடம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, இதுதான் முதல் இரவு. அதான் வேண்டாத கேள்வியெல்லாம் கேக்குறீங்க. வருஷம் இந்த பசங்க கிட்ட இந்த தேதியில மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்த இந்த வருஷம் மாட்டிக்கிட்ட. அது என்ன இந்த தேதி அவ்வளவு முக்கியம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். many happy returns of the day. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு. எனக்கு பிடிச்ச ஐட்டம் பால் பாயசம். இங்க இந்த ராத்திரில உங்களால கொடுக்க முடியுமா? இங்க இந்த ராத்திரில பால் பாயாசம் நான் தான். அம்மா, பரதா எப்படா வந்த? அத்தை ஜானகி, நான் சொல்ல என்னோட கடைசி தம்பி பரதன். இவன் தான் எனக்கு எல்லாத்தையும் முன்னோடி. இருங்கத்தை, நான் போய் காஃபி போட்டு கொண்டாரேன். அப்படியே எனக்கு ஒரு கப். டேய், கல்யாணத்துக்கு வராத போயிட்டியே. மாப்பிள்ளை எழுப்பு ஓஹோ, முகூர்த்தம் அதை விட ஓஹோ, ரிசப்ஷன் ஓஹோ. அப்புறம் நீ ரூமுக்கு போய் விவரமா சொல்றேன். காஃபி போடுறிய? ஆமா. போடாத. ஏ இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 30. மருதனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பால் பாயசம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம் பண்ணி கொடு, அசந்து போயிடுவான். சரிங்க. சீக்கிரம் பண்ணு. இந்தாங்க பால் பாயாசம். இன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி உங்க பிறந்த நாள். அதான் காஃபிக்கு பதிலா பால் பாயாசம். இந்தாங்க. அம்மா, எனக்கு பிறந்த நாள் தெரிஞ்சிருக்கு, எனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதாம்மா. கவலைப்படாதீங்க, நான் அவசியம் வந்துடுறேன். நீங்க வண்டியை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. ஆமா. என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, 1ஆம் தேதி ஆச்சே. ஜானகி, ஜானகி இங்க வாமா. இன்னையில இருந்து இந்த வீட்டோட நிர்வாகம் உன் கையில. வாங்கிக்கம்மா. கண்டிப்பா இருக்கணும், இல்லன்னா பசங்க தலையில முளகா அரைச்சிருவாங்க. டே ராமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா. கையேந்தறதே பழப்பா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாட்டி. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 300 ரூபாய். இந்த பாரு, வழக்கமா 50 100 ரூபாய் கேட்பான், இப்ப 300 ரூபாய் கேட்கறான். விடாதபடி. பாருங்க, ஆட்சிதான் கை மாறிடுச்சு இல்ல, பேசாம இருங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு அதுக்கு 300 ரூபாய். கரெக்ட். அப்படி கேளுமா. 300 ரூபாய் எதுக்கு நான் கேட்டேன்? சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தீங்களா? தலையில வச்சு விடுங்கன்னு சொல்லு, அப்ப ஜோட்டால அடிக்கிறேன். படுக்க போகும்போது அல்வா வாங்கிட்டு வந்தீங்களா? காக்கா கடி கடிச்சு கொடுங்க சொல்லு, அப்ப கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் போறண்டா. அவன் கேட்கறது கொடுத்துடும். 350 கூட மாட்டிய? உன் மாமியார் கேட்கறது கொடுத்துரு, இல்லன்னா பெரிய லிஸ்டையே நீட்டிடுவா. உனக்கு என்ன வேணும் மருமகிட்ட கேளு, கொடுப்பா. என்ன கேட்டாலும் கொடுப்பாளா? என்ன எப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். கொத்து சாவியை கொடு. ஐயோ, அடி பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, மேல்பாடு தெரியுமே நமக்கு. சித்தப்பா, நான் வச்ச சாம்பார். பார்த்து கொதிக்க போகுது. இந்த பீன்ஸ் நறுக்கலையுமே. சுடவே இல்லை. ஐயோ, ஸ்டவ் ஏத்த மறந்துட்டேன் சித்தப்பா. நமக்கு உருப்படியா தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான், ஸ்டவ்வையாவது அழைச்சிடு. எனக்கு
வெங்காயம் ஊத்தும்போது ஏன்டா வேடிக்கை பார்த்தா? ஒண்ணும் இல்லம்மா, லேசான சிக்காயம். ஒரு நிமிஷம் இருங்க, கிணத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்பா, ஐயோ கத்தாத, பயமா இருக்குடா. கண்ணா, நாளைக்கு ஏந்து விட்டு போயிருக்கல, என்ன வாங்கிட்டு வர போயிருக்கா? அது தெரியாது. நான் மருந்தோட வருவா. நம்ம வீட்டு மருந்து 8 விக்கியா இருக்கு. நீ வாய முடு. அப்பா, வாயிடா, இருடா இருடா. தள்ளுங்க தள்ளுங்க. ஒரு நிமிஷம் நீங்க பாத்துக்கமா. உள்ள ஸ்டவ் டம்ளர்ல தண்ணி விட்டு அணைச்சிட்டு வந்துடுறேன். சரி, என்னது வெள்ளையா தயிரா? 5 நிமிஷத்துல குணமாயிடும். அவ்வளவு குளுமையான மருந்து, குழந்தையோட ஆகாரம். ஓ கிரேப் வாட்டரா? சிச்சி, தாய்ப்பாலுங்க. தாய்ப்பாலா? ஐயோ தமிழ்ல கெட்டனால வச்சிருக்கேன். சித்தப்பா கொஞ்சம் தாய்ப்பால் வச்சு வை ஜானகி, சித்தப்பாவுக்கே தேவைப்படும். அனாவசியமா கவலைப்படாத. என்ன கடவுள் மேல பாரத்தை போடு. என்ன இது அக்கிரமம்? அக்கிரமம் நடக்குது நீங்க நினைச்சீங்கன்னா அது என் கண் முன்னாடி தான் நடக்குது. சின்ன வயசுல உங்ககிட்ட தாய்ப்பால் குடிச்சிருக்கேன். அப்ப என் மனசுல விகல்பம் இல்லை. உங்க மனசுல விகல்பம் இருந்திருந்தா இங்க நடந்தது அக்கிரமம் தான். என்னம்மா அசோகன் சீத மேல சோகமா உட்கார்ந்துருக்கிற? என்ன விஷயம்? அவர் முன்ன மாதிரி அடிக்கடி என்ன பார்க்க வரது இல்லப்பா. இவ்வளவுதானா? ஒண்ணும் கவலைப்படாத. அவனை மடக்கிறதுக்கு பிடிமான வச்சிருக்கிறியா? புரியலையே. டியூப்லைட் அவங்க கூட நெருங்கி பழகினதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? அவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா? நெருக்கமா இருந்திருக்கேன். அதெல்லாம் யாருப்பா போட்டோ எடுப்பா? எடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு போட்டோ இருந்தா அதை அவன் அப்பங்கிட்ட காட்டி அவனை மிரட்டி உன்னை தாலி கட்ட வச்சிருப்பேன். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்படிப்பா தோணுது? அனுபவம் தான். இப்படிதான் அவங்க அம்மா என்ன மிரட்டி கட்டிக்கிட்டா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் நீ பிறந்தவர். உங்க அம்மாக்கு தாலி கட்டும் போது நீ அவன் வயசுல 3 மாசம். உங்க அம்மா மாதிரி நீ புச்சாலே பேர் நினைச்சா என்ன மாதிரி ஏமாளியா இருக்கிறியே. அது சரி, அவ என்னதான் சொல்றான்? அவங்க வீட்டுல ஏதோ ப்ராப்ளமா? 10-15 நாள் கழிச்சுதான் பார்க்க வருவாராம். உனக்கு அறிவு இருக்கா? யார் வீட்டுல ப்ராப்ளம் இல்ல? சரி சரி, உன் காதல் எங்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். லுக் மிஸ்டர் ஐராவதம், அந்த புலவன் குடும்பத்து மேல டிஃபமேஷன் சூட் போடுறோம். என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அவனையும் அவன் குடும்பத்தின் கோர்ட்ல சந்தி சிரிக்க வைக்கிறோம். என் சொத்தே அழிஞ்சாலும் சரி அந்த புலவன் குடும்பத்தை பூண்டோட அழிக்கணும். மாமா, வாயா, வீட்டை விட்டு துரத்தின கர்ப்பிணி பொண்ணு இருக்காளா செத்துட்டாளான்னு பார்த்துட்டு வர சொன்னான அந்த புலவன். நான் சொல்றத கேளுங்க. உங்க பொண்ணு ஜானகி இருக்காளே, Shut up. ஒரு குடிகாரம் பேச்ச கேட்கிற அளவுக்கு நான் கேவலமாடல. சரி, நான் குடிகாரமே வச்சுக்கோங்க. நான் நிதானமா இருந்து பேசலாம், அது தப்பு இல்ல. ஆனா குடிக்காமலே நீங்க நிதானமா இருந்து பேசுறீங்களே, அதுதான் தப்பு. நான் சொல்றத சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லியா? கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஜானகி, அவ உங்ககிட்ட பேச மாட்டா. அத அவ சொல்லட்டுமே. அவ சொல்ல மாட்டா. கூப்பிடுறவங்க மாமா, சொல்றதா அவ அப்பா. இது அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை. இது என்னுடைய வழக்கு பிரச்சனை. நீ வெளியே போ. அஞ்சு நிமிஷம் கழிச்சு மணி அடிக்கிற மாதிரி அலாரம் செட் பண்றேன். அதுக்குள்ள நீங்க கூட பேச வந்தா இது உன் வாழ்க்கைக்கு ஆண்டம் அடிக்கிற கோவில் மணி. இல்லைன்னா உன் மாமாவுக்கு நீ அடிக்கிற சாவு மணி. அலாரம். இடது காலம் எடுத்து வச்சு உள்ளவாமா. சங்கரா, இவன் மிஸ் மாதவி, இவர் எங்க அண்ணன் மிஸ் பொன்னம்பலம். அச்சா, ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் பொன்னம்பாலம். நானும் சித்தப்பாவும் உங்ககிட்ட கூட சொல்லாம பாம்பே ஹைதராபாத் போய் தேடி கண்டுபிடிச்ச மிஸ் மாதவி. அப்படி என்ன அண்ணி வேற மாதவி வேறையா? இந்த சந்தேகம் உனக்கு அன்னைக்கே ஏற்பட்டிருந்தா வீட்டுல இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காதரா பொறுக்கி ராஸ்கல். சித்தப்பா, இப்பவே ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன். லக்ஷ்மணா, அதுக்கு அவசியம் இல்லை. ஜானகிக்கு என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஜானகி, அம்மா ஜானகி, அம்மா ஜானகி, ஜானகி, என் அண்ணனும் அவன் குடும்பமும் தெரியாம செஞ்ச தப்புக்கு அவங்கள மன்னிச்சிருமா. என்னடா அது, அழுகே வர மாட்டேங்கிறது. அம்மா ஜானகி, நீ தான் தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணுமா. முன்னாடி எல்லாரும் சின்ன பசங்களா நிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாகல. உனக்கு மாலை இருக்க கூடாது, உனக்கு மாலை இருக்க கூடாது.
இங்கோட இதை கொண்டு போய் ராம ரூம்ல வை. அதுல இருக்கிற பொட்டை அடிச்சிடும். ராம ரூம்ல வைடா. ஒரே உருவத்துல 2 பேர். அதுதான் எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. இவளுக்கும் இவளோட பிறப்பை பத்தி அதிகம் தெரியல. லக்ஷ்மணா, சித்தப்பா, ஜஸ்டிஸ்க்கு அவர் வர சொல்லு. சரி சித்தப்பா. வேணாண்டா, நானே 4 தடவை டெலிபோன் பண்ணேன். பணி அடிச்சுட்டே இருந்தது. நேரடியா போய் பார்த்தேன், வீடு பூட்டி இருந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், எங்க போயிருக்காருன்னே தெரியலையா. ஓஹோ. ஆமா மாதவி, இப்படியே மாடிக்கு போனா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, அது ராம ரூம் தெரியும். அதுக்கு எதிர ஒரு ரூம் இருக்கு, காலி ரூம். அந்த ரூம்ல போய் தங்கிக்கமா, முடி கிடப்பு போவோம். இவ இங்கேயா தங்க போறா? ஆமா. ஏன் இவளை பத்தி நல்லா தெரிஞ்சுமா அப்படி கேக்குறீங்க? ஒரு குடும்ப பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த போது கூட நம்ம இதையே தான் சொன்னோம். அவ பண்ண சமையல கீழே குட்டினோம். அவன் அங்க போகாதே இங்க போகாதேன்னு சொன்னோம். இந்த வீட்டை விட்டு துரத்தினோம். கடைசியில இந்த உலகத்தை விட்டே துரத்திட்டோம். நீ மாடிக்கு போமா. நில்லு சித்தப்பா, இது மானமுள்ள குடும்பம். ஊர்ல அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஏன் சார், நீங்க ஹைதராபாத்ல உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு காரியம் பண்ணீங்களே, அப்ப இது மானம் இல்லாத குடும்பமாவா இருந்தது? உங்க அப்பாவோட மரியாதை என்ன மசால் வடை சாப்பிடவா போயிருந்தது? நீ மாடிக்கு போமா. நில்லு சங்கரா. அண்ணா, எனக்கும் இந்த வீட்டுல சம பங்கு இருக்கு. அவ இங்கதான் தங்குவா. நீங்க யாரு கேட்கறதுக்கு? சங்கரா அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சாகர வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவங்க தங்க வேண்டாம். மாமா, நம்ம வெளில போய் தங்கிக்கலாம். மாடிக்கு போமா. ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருச்சு. யார கேட்டு கோலம் போடுற? உன்னதாடி கேக்குறேன், யார கேட்டு கோலம் போடுற? ஆண்டி, போட்டா என்ன தப்பு? இது புனிதமான துளசி மாடம். நீ எப்படி கோலம் போடலாம்? அச்சா, ஒரு பத்தினி கோலம் போட்டா அப்ப கூட நீங்க இதேதான் சொன்னீங்க. நீங்க போட வேண்டாம் சொன்னா நான் போடல. நீங்களே போடுங்க ஆண்டி. 1 மினிட். ஒரு கேள்வி. நான் என்னதான் அழிச்சுக்கிட்டேன்? நீங்க 2 உயிரை அழிச்சிட்டீங்க. ஐ மீன் கொலை பண்ணிட்டீங்க. பாப்பா உயிரும் சேர்த்து. என்ன கொல்லில? எந்த கொல்லி நல்ல கொல்லி? நானா கொலை செஞ்ச நீங்களா? யோசிச்சு பாருங்க, கோலம் போடுங்க. இங்க பாருமா, எங்க அண்ணன் குடும்பம் உன்னை உத்தமின்னு ஒத்துக்கணும். ஜஸ்டிஸ் மாதவியத்தை மகனா ஏத்துக்கணும். உன் தங்க மாதவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இப்படி ஒரே கல்லுல 3 மாங்கா நான் அடிக்கணும். அதுக்குத்தான் ஒரு நல்ல ஐடியா யோசிக்கிறேன். வரமாட்டேங்குது. சித்தப்பா, ஐடியாவை சீக்கிரம் வரவைங்க சித்தப்பா. ஏண்டா கண்ணா? மாதவியும் ஜஸ்டிஸும் இன்னும் 4 நாள்ல மெட்ராஸ்க்கு வர போறதா சேட்டு வீட்டுக்கு மாதவி லெட்டர் போட்டிருக்கான். ஐயோ, அவங்க மெட்ராஸ் வந்துட்டா ஜானகி உயிரோட இருக்கிற விஷயம் எந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு போயிடுமே. இப்ப என்ன செய்ய போறீங்க சித்தப்பா? மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்க போறேன். நல்ல ஐடியா. என்ன ஐடியா மாமா? அம்மா, அந்த ஐடியாவை இப்பவே சொல்லிட்டா நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி போறது? நாளைக்கு காலையில பாரு. சித்தப்பா, என்கிட்ட மட்டும் உங்ககிட்ட மட்டும் நாளைக்கு காலையில. சாஸ்திரிகளே, வர 18ஆம் தேதி நல்ல நாளான்னு பார்த்து சொல்லுங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்றேன். பேஷா பார்த்துடுறேன். பொண்ணோட ஜாதகம் இருக்க? பொண்ணுக்கு ஜாதகம் எல்லாம் கிடையாது. சரி, பையனோட ஜாதகமாவது இருக்க? பையன் யாருன்னு இன்னும் முடிவாகல. பையன் தோப்பனார் ஜாதகமாவது இருக்காப்பா? பையனுடைய தகப்பனார் இன்னும் கல்யாணத்துக்கே சம்மதிக்கல. இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்ப நல்ல நாள் எதுக்கு? பேசாம சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு பண்ணுங்க. அப்பதான் பேயும் பிசாச்சும் வாக்கிங் போற டைம். வரட்டுமா மிஸ்டர் பொன்னம்பலம்? உங்காத்துல இப்படி ஒண்ணு தேவையா? சங்கரா, இவ்வளவுதான் கேவலப்படுத்த முடியுமா? மன்னிக்கணும். மாதவிக்கு வர 18ஆம் தேதி கல்யாணம் பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிளைய மட்டும் நீங்க முடிவு பண்ணா போதும். ஜானகியை வீட்டை விட்டு வெளியில துரத்தின போது கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்த மிஸ்டர் ராமனாய் இருந்தாலும் ஓகே.
நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணி இத ஒரு கொலகார குடும்பமா மாத்தின பரதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்துல பிறந்த பாவத்துக்காக தன்னுடைய காதலை தியாகம் பண்ணிட்டு லக்ஷ்மணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஆக மொத்தத்துல திருவாளர் பொன்னம்பலத்துக்கும் திருமதி பொன்னம்பலத்துக்கும் பிறந்த பையன்கள்ல ஒருத்தர் மாதவி கழுத்துல தாலி கட்டணும். அதுதான் விதி. இது கல்யாண பத்திரிகையோட மாடல். இதுல மாப்பிள்ளை பேரை எழுதல, அதை எழுத வேண்டியது உங்க பொறுப்பு. இது மணப்பெண் கழுத்துல ஏற வேண்டிய தாலி, அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்றது பழுத்த சுமங்கலி உங்க பொறுப்பு. ரெண்டையும் பூஜை ரூம்ல வைக்கிறேன். மாப்பிள்ளை யாருங்க? என் மூத்த மகன் ராமன் தான். அப்பா ஒரு பிரச்சனை விட்டு மாப்பிள்ள உட்காருப்பா, மன வந்து உட்காரு. பொண்ணு வர சொல்லுவா, பொண்ணு வர சொல்லுவா. ஆனாலும் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் தாலி கட்டி கொடுப்பா. பொண்ணை வர சொல்லுங்க, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். ಸರ್ವಮಂಗಳ ಮಂಗಳ್ಯೆ ಶಿವೆ ಸರ್ವತ್ರಾಲಗೆ ಶರಣ್ಯೆ ತ್ರ್ಯಂಬಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತುತೆ. ಗಟ್ಟಿಮಲ ಗಟ್ಟಿಮಲ நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? கட்டுப்பா சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? மூத்த தாரம் ஜானகி உயிரோட இருக்கும்போது ரெண்டாம் தாரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம்? ஜானகி உயிரோடு இருக்காளா? ஏன் ஜஸ்டிஸ் சார் பொண்ணு செத்து போற கவலையில இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன ஜானகி செத்துட்டுதான் போலீஸே நம்ம வீட்டுல வந்து சொல்லல? அவ போன இடத்துல இத்தனை நேரம் புல்லு முளைச்சு போயிருக்கும். நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஜானகி உயிரோட தான் இருக்கா. நீ காலையில வர என் வீட்டுல தான் இருந்தா, இப்பதான் அவளை காணும். பாவம், பொண்ணு செத்த கவலையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறாரு. அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாதம்மா. என்ன சொன்னீங்க? மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாத. வெரி குட். ரேஷன் கார்டுல பாம் ஆயில் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்கு. ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதாதே, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. மாதவி ஜானகியோட தங்க, இன்னும் கொஞ்சம் முத்துக்கள் உதிரட்டும். மாதவி எனக்கும் இன்னொருத்தைக்கும் பிறகு மாதவி அம்மாவை நான் கைவிட்டதுனால இன்னைக்கு மாதவி சமூகத்துக்கு முன்னாடி ஒரு தாசி அனுக்கிறா. அதுக்கு நான் தான் காரணம். இன்னும் கொஞ்சம் சார். இந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா நான் ஒத்துக்கிறேன். மாதவியும் என் மக. அது போதும் சார் எனக்கு. இப்போது சொல்லியா, என் பொண்ணு ஜானகியை எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இவன் தான் ஜானகி. ஆமா, நீ தாலி கட்ட போனது ஏற்கனவே நீ தாலி கட்டின ஜானகிக்கு தாண்டா. இத்தனை நாளா நம்ம வீட்டுல உங்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்கின இவ ஜானகி தான், மாதவி இல்ல. ஆமா ஜானகி, ஏமா உனக்கு இன்னும் இந்த மாதவி வேஷம்? ஜானகி, தீர விசாரிக்காம உங்க வீட்டை விட்டு பார்க்கணும். அதுக்காக எங்களை மன்னிச்சிருவோம். நான் மாணவியா நடிச்சதுக்கு நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ இத்தனை நாளா என் வீட்டுல ஜானகியா இருந்தது மாதவி. இப்போ அவ எங்கே? அம்மா மாதவி, வெள்ளமாமா. உங்க எல்லாரையும் கொஞ்ச நாள் தீக்குளிக்க வச்சுட்டேன், என்ன மன்னிக்கணும். சங்கரா, நான் இன்னும் தீ குடிக்கலடா. ராமா, எழுந்துரு. மாதவிக்கும்
வரவனுக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நாங்க தீக்குளிச்சதாகும். மாதவி, வரதா, மனையில உட்காருங்க. அப்படியா? மாமலை வாங்க வாங்க உட்காருங்க. வாமா வாமா உட்காரு உட்காரு. வா இந்தப்பா மாலையை போட்டுக்கோ. இந்தாம்மா வா வா நீ மாலையை போட்டுக்கோ. சாம்பார் தொட்டு வச்சுருவோம், கல்யாணம் எடுத்துருவா. எப்படியோ கல்யாணம் செட்டில் ஆயிருக்கு. உட்காருமா உட்கார். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சரதஸ்ய. ஒரு நிமிஷம். ஏமா நீங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு காய்ச்சிட்டம் தேடணும்னு ஆசைப்படுறீங்க. வரதன் கட்ட போற தாலிக்கு நான் கழுத்த நீட்டினா அந்த தப்புக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் காய்ச்சிட்டம் தேட முடியாது. என்ன இருந்தாலும் நான் தாசி தானே. யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.